வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய், அதோட பகுதி 16. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? ஒரு வருடம் கழித்து இன்று. அடியே அமிர்தா, சீக்கிரம் வா, 3வது பந்தி நடக்குது, இதையும் விட்டோம்னா நமக்கு சோறு கிடைக்காது என்று கீதா அமிர்தாவை இழுத்து கொண்டு வந்து பந்தியில் அமர்ந்து விட்டாள். பாரதியின் திருமணத்திற்கு தென்காசி வந்திருந்தனர் இருவரும். கா, ஏன்கா மானத்தை வாங்குற? உன்னால பாரு, எல்லாரும் நம்மளைத்தான் பார்க்கிறாங்க என்று அமிர்தா கூற, யார் பார்த்தா நமக்கு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சாப்பிடு, கறி கேட்டு வாங்கிக்கிறடி, ஏம்பா இன்னும் கொஞ்சம் கறி வைப்பா என்று கூற, சோ போதும்க்கா, நீங்க ரொம்ப பண்றீங்க, நல்லா இல்லை சொல்லிட்டேன் என்று அமிர்தா கூற, அடி போடி, நல்லா சாப்பிடு, இதுக்கப்புறம் எப்போ நமக்கு நல்ல சோறு கிடைக்குமோ என்று கூற அமிர்தாவின் கை நின்றுவிட்டது. மனதில் பாரம் அதிகரித்தது. திரும்பி கீதாவை பார்த்தாள். ஒடிசலான தேகம், இந்த ஒரு வருடத்தில் மீளும் ஒடுங்கியிருந்தது. நல்ல கலையான முகம்தான், தூசி படிந்திருந்தது போல கலையிழந்து இருக்க, கழுத்தில் திருமணமானதற்கான அறிகுறியாக ஒரு மஞ்சள் கயிறு ஏனோதானோவென்று தொங்கியது. ஏண்டி என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்க, சாப்பிடு, பாரதியை வேற பார்த்துட்டு நாம கிளம்பினாதான் விடிய காலையில் சென்னைக்கு போக முடியும், சீக்கிரம் என்று கூற, சரிக்கா, பாரதிக்கா இன்னைக்கு அழகா இருக்காங்கல்ல, முகம் முழுக்க வெட்கம் என்று கூற, இருக்காதா பின்ன, கல்யாண பொண்ணு வெக்கப்படாமல் இருக்க முடியுமா என்று கீதா கூறிக்கொண்டே இருவரும் உண்டு முடித்து கை கழுவும் பகுதிக்கு வந்திருந்தனர். அமிர்தாவிடம் பேசிக்கொண்டே வந்த கீதா திடீரென ஒருவர் மீது மோதி கீழே விழப்பார்க்க, அவள் கீழே விழாமல் தாங்கி பிடித்தது ஒரு வலிமையான கரம். முகம் முழுக்க பாதி தாடியிலேயே ஒளிந்து கொண்டு இருக்க, கண்கள் மட்டும் கோவை பழம் போல சிவந்திருந்தது. கா, பாத்துக்கா என்று அமிர்தா கூறிக்கொண்டே வந்தவள் எதிரில் ஜாம்பவான் போல நின்றவனை கண்டதும் 2 அடி பின்னுக்கு செல்ல, என்ன மைனா, தப்பிச்சுக்கிட்டே இருந்த, இன்னைக்கு மாட்டிக்கிட்ட என்று அவளிடம் இடையை கச்சிக்கொண்டே கூற, கீதா பயத்துடன் திமிரியபடி அவனை தள்ளி கொண்டு நின்றாள். அமிர்தாவிற்கு அதிர்ச்சி, ஆச்சரியம் இரண்டும் ஒன்றாக வந்தது. தன்னிடம் யாரையும் அத்தனை எளிதில் கீதா நெருங்க விட்டதில்லை, குறிப்பாக ஆண்கள். அவள் கடந்து வந்த பாதை அவளை அனைவரிடமிருந்து தள்ளி இருந்து நிறுத்தியது. விடுங்க என்று அவள் திமிர, அவனோ அவனை லஜ்ஜையின்றி ரசித்து கொண்டிருந்தான். அட என்ன மைனா, நீ ரொம்ப தான் துள்ற, அப்புறம் தூக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க என்று வேறு கூற, கீதாவின் முகம் இன்னும் கலவரமானது. அட பயம் வந்துடுச்சு என் மைனாக்கு, ஒழுங்கா நீயா வந்துட்டானா சேதாரம் கம்மியா இருக்கும், இல்லை வருத்தப்படுவ. விரல் நீட்டி எச்சரித்தவன் அவளை விட்டுவிட்டு செல்ல, கீதா பிரம்மை பிடித்தது போல நின்று விட்டாள். அமிர்தா அவன் சென்றவுடன் கீதாவின் அருகில் வந்து, கா, கீதாக்கா என்று அவளின் தோளை தொட, ஆ என்று நிகழ்வுக்கு வந்தவள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் திரிதிருக்க, கா என்னக்கா ஆச்சு, யாரது என்று அமிர்தா கேட்ட பிறகே மீண்டும் வந்தவனின் நினைவுகள் மனதெங்கும் ஆக்கிரமிக்க நடுக்கம் வந்தது உடலில். அதுவும் அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அவளின் நடுக்கத்தை வெளிப்படையாகவே காட்டிக் கொடுக்க பயந்து போனாள் அமிர்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா, நம்ம பாரதியை பார்த்துட்டு கிளம்புவோம், மணி ஆகுது பாரு, வா என்று கீதா அமிர்தாவை இழுத்து கொண்டு சென்றாள். இருவரும் பாரதியிடம் வர, எங்க போனீங்க நீங்க 2 பேரும் என்று பாரதி கேட்க, சாப்பிட போனோம் என்று அமிர்தா கூற, இவ ஏண்டி இப்படி பேய பார்த்த மாதிரி இருக்கா என்று கீதா வெளிரிய முகத்தை பார்த்து கேட்க, அது வந்துக்கா ஒரு ஆளு என்று அமிர்தா ஆரம்பிக்கும் முன்னே, அதெல்லாம் ஒன்றுமில்லை பாரதி, கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன், அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரிடி, நாங்கள் கிளம்புறோம். என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்களா, ஏன், பின்ன நாளைக்கு நாங்கள் வேலைக்கு போக வேண்டாமா என்று கீதா கூற, பாரதிக்கும் புரிந்ததுதான். தான் இருந்தும் இனி இவர்களை எப்போதும் பார்க்க முடியுமோ என்ற வருத்தமும் அதிகம் இருந்தது. அவளின் வாடிய முகத்தை பார்த்த அவளின் கணவன் சரவணன், ஏய் பாரதி, என்னது இது, கண்ணு கலங்கிட்டு, உனக்கு எப்பெல்லாம் அவங்களை பார்க்கணும்னு தோணுதோ போய் பார்க்கலாம், என்ன நீ என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும், அப்புறம் என் கூடவே திரும்பியும் வந்துடணும், அவ்வளோதான் கண்டிஷன் என்று கூற, ஓ மாப்பிள்ளை சூப்பராக பிளான் சொல்கிறாரு, கேட்டுக்கடி பாரதி என்று கீதா கிண்டல் பண்ண, போடி அங்கிட்டு. சோ பாரதிக்காக்கு வெக்க வந்துடுச்சு என்று அமிர்தாவும் கிண்டல் பண்ண, சிறிது நேரம் அங்கு கலகலப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது.
பின் ஒரு வழியாக மற்ற இருவரும் கிளம்பி வெளியில் வர, என்ன மைனா கிளம்பிட்ட போல என்று கீதாவின் முன் வழிமறித்தான் அவன். அமிர்தாவிற்கு அவனை கண்டாலே பயமாக இருந்தது. அதனால் 2 அடி தள்ளியே நின்றுவிட, கீதாவோ நடுங்கும் உடலை வெளிக்காட்டாமல் நின்று முயன்று கொண்டிருந்தாள். அப்புறம் எப்போ ஊருக்கு வரதா இருக்க? ரொம்ப காக்க வைக்காம வந்துட்டா நல்லது. அப்புறம் சேதாரத்துக்கு நான் பொறுப்பில்லை சொல்லிட்டேன் என்று மீண்டும் எச்சரிக்கை செய்ய, அதுவரை சற்று தூரத்தில் இருந்த அமிர்தா அவன் கீதாவை மிரட்டவும், ஹலோ, யார் நீங்க? எதுக்கு என் அக்காவை மிரட்டுறீங்க என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்க, தோடா, உனக்கு தங்கச்சி கூட இருக்கா? அண்ணனுங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க என்று அவன் அமிர்தாவை மேலிருந்து கீழ்வரை பார்க்க, அமிர்தா வா போலாம் என்று கீதா அமிர்தாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நகர, அட பொண்ணு, நான் யாருன்னு கேட்டல்ல, நான் தான் உன் அக்கா புருஷன், உனக்கு மாமா என்று போகும் அவர்களை பார்த்து கத்த, அமிர்தா அதிர்ந்து கீதாவை பார்க்க, அவளோ எதையும் காதில் வாங்காமல் அந்த இடத்தை விட்டு செல்வதிலேயே இருந்தாள். கா என்னக்கா அவர் உங்க பேசாம வாடி என்று பல்லிடுக்கில் கூற, அதற்கு மேல் அமிர்தா எதுவும் கேட்கவில்லை. 1 வாரம் கடந்திருந்தது. இருவரும் சென்னை வந்து இப்போது கீதாவும் அமிர்தாவும் ஒரே அறையில் தங்கிக் கொண்டனர். பாரதி அளவிற்கு கீதா வாயடிக்க மாட்டாள். எப்போதும் எதிலும் ஒரு கண்டிப்பு இருக்கும். அதிலே சில நேரங்களில் அமிர்தா திணறுவாள். ஆனாலும் எதுவும் கூற மாட்டாள். தனக்கென்று இப்போது இருக்கும் ஒரே நட்பு கீதா மட்டும்தான். அதனால் அமைதியாக கடந்து சென்று விடுவாள். அமிர்தாவின் வேலை ஒருபுறம் இருந்தாலும் படிப்பையும் அவள் விடவில்லை. இதோடு 2 முறை பரீட்சை எழுதி தோற்றுவிட்டாள். ஆனால் முன்போல் பயந்து அழவெல்லாம் இல்லை. தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாள். அதற்கு சிவாவின் வார்த்தைகளும் அவளை ஓட வைத்து கொண்டிருந்தது. அன்று சிவாவை பார்த்ததுதான். அதன் பிறகு அமிர்தா அவனை தொடர்பு கொள்ளவே இல்லை. அவனும் அவளை தொடர்பு கொள்ளவில்லை. ஆக சிவா என்பவன் அவளின் வாழ்வில் இல்லாமல் போனான் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவளின் நினைவுகளில் அவளுடன் தான் பயணித்து கொண்டிருந்தான். அந்த நினைவுகள் தான் அவளை உயிருடன் வைத்து கொண்டிருந்தது. அந்த கனவு வாழ்வை அவர் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. தன்னுடன் தனக்குள் மட்டுமே என்று நிறுத்தி கொண்டாள். அதில் வேறு யாரையும் அனுமதிக்கவில்லை. சிலருக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஆனால் அவளிற்கு அதுதான் வாழ்க்கை. ஆம், சிவாவை தாண்டி அவள் மனதில் இன்னொருவன் வர வாய்ப்பில்லை என்று முடிவெடுத்து விட்டாள். பொதுவாக பார்த்தால் இது தவறு என்று கூறுவார்கள். ஆனால் அவளை பொறுத்தவரை அது சரி. தன்னுடைய நினைவுகளை மற்றவர்களை காயம் செய்யாதவரை அது நல்லதாகவே இருக்கும் என்று ஒரு எண்ணம். அதே எண்ணத்துடன் அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். என்னம்மா, என்ன பிரச்சனை ஊர்ல என்று கீதா கேட்டுக்கொண்டிருக்க, மறுபக்கம் என்ன கூறப்பட்டதோ அவளின் முகம் வெளிரியது. அப்போதுதான் வேலை முடித்து உள்ளே வந்த அமிர்தா கீதாவின் முகம் மாறுதலை பார்த்துவிட்டு, என்ன என்று கண்களால் கேட்க, கையமர்த்தி தன் அம்மா கூறுவதை முதலில் கேட்டுவிட்டு பேசியை வைத்தவள் முகம் முழுவதும் பயத்துடன் இருக்க, கா என்னக்கா, என்ன பிரச்சனை? கா, கீதாக்கா என்று அவளின் தோளை உலுக்க, அமிர்தா, அவன் என் அண்ணனை அடிச்சுட்டானா? அண்ணனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அவன் நல்லா இருப்பானா? ஏன் என் உயிரை வாங்குறான்? ஏற்கனவே நானே செத்துட்டு தான் இருக்கேன். இப்போ இவன் இன்னும் சீக்கிரம் சாகடிச்சுடுவான் போல என்று கீதா புலம்ப, கா, முதல்ல நீ இப்படி உட்காரு, இந்த தண்ணியை குடி, அப்புறம் சொல்லு என்று அமிர்தா கூற, கீதாவும் அவள் கொடுத்த நீரை பருக, இப்போ சொல்லு. என்னத்த சொல்ல, எல்லாம் நான் கட்டினவனால தான் பிரச்சனை என்று கீதாவின் முகத்தில் அத்தனை எரிச்சல். கீதாவிற்கு திருமணம் முடிந்து 9 மாதங்கள் ஆகிறது. ஆம், அவளின் அண்ணன் திருமணத்திற்கு சென்றவள் திரும்பி வரும்போது திருமணமாகிதான் வந்தாள். அவளிடம் பாரதி கேட்டபோது கீதா அதை பற்றி பேசவே மறுக்க, அதன் பிறகு அவளின் திருமணத்தை பற்றி பாரதியும் கேட்கவில்லை. பாரதியின் திருமணத்தில் தான் அமிர்தா கீதாவின் கணவனை பார்த்தது. என்ன பண்றாரு என்று அமிர்தா கேட்க, என்னை வரவழைக்க அண்ணன் மேல கைய வச்சிருக்கான், படுபாவி. இப்பதான் என் குடும்பத்துல என்னை கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த கடன்காரனால என்னைத்தான் பேசுவாங்க என்று கூற, கா, நீங்க கோச்சிக்கலனா நான் ஒன்று கேட்கவா? என்ன? கா, உங்க வீட்டுக்காரரை பார்த்தா முரடு போல தெரிகிறாரே தவிர அவருக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் என்று மேலும் ஏதோ கூற வந்தவள் கீதாவின் முறைப்பில் வாயை மூடிக்கொண்டாள். ஏதாவது பேசினா அடிச்சே கொன்னுடுவேன், போய் படிக்கிற வேலையை பாரு, அடுத்த வாரம் உனக்கு பரீட்சை தானே என்று கூறிவிட அமிர்தாவும் அமைதியாக தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள். ஆனால் அதன் பின் வந்த நாட்களில் கீதா தான் ஊரிலிருந்து வரும் செய்திகளை கேட்டு மிகவும் சோர்வுடன் இருக்க, ஒரு கட்டத்தில் அமிர்தா, கா, என்னதான்கா பிரச்சனை, முழுசா சொல்லு ப்ளீஸ், எனக்கு உன்னை இப்படி பார்க்க முடியல என்று கெஞ்சி கேட்கவும், கீதா தனக்கு நடந்த திருமணத்தை பற்றி கூற,
அதன் பின் நடந்தவற்றையும் கூறியவள், இப்போ நீயே சொல்ல அமிர்தா, என் மேலே என்ன தப்பு இருக்கு? அவ செஞ்சதுக்கு எல்லாரும் என்னைத்தான் திட்டுறாங்க என்று கூற, இல்லக்கா, இந்த தடவையும் நீங்க தான் தப்பு பண்றீங்க. என்னடி நீயும் அதையே சொல்ற? அக்கா, நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. எனக்கு என்னமோ உன் புருஷன் உன்னை காப்பாத்த தான் இதெல்லாம் செய்யறாருன்னு தோணுது. அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே உங்களை தூக்கிட்டு போயிருக்க முடியும். ஆனா அவர் உங்களை விட்டுட்டாரு தானே? அதான் இப்ப அண்ணனை அடிச்சு வச்சிருக்கானே, இது போதாது என்று கீதா கொதிக்க, அக்கா, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. ஏன் எல்லாத்துலயும் அவசரப்படுறீங்க? நீங்க யோசிங்க. நீங்களா அவர்கிட்ட வருவீங்கன்னு பார்த்தாரு, ஆனா வரலை. அதான் இப்படி செஞ்சிருக்காரு. ஓ, அடுத்தவன் காலை உடைக்கிறது சரின்னு சொல்றியா? அவனை பத்தி பேசாத அமிர்தா. அவனை பத்தி உனக்கு தெரியாது. சரியான பொறுக்கி என்ற அமிர்தாவின் விழிகளில் அத்தனை வெறுப்பு. அக்கா, இதை நிறுத்த ஒரே வழிதான். நீங்க அவர்கிட்ட போறதுதான். இல்ல இன்னும் தான் பண்ணுவாரு. அதுதான் அவர் அன்னைக்கு சொன்னாரு. நீங்களே நல்லா யோசிங்க என்று கூறி சென்று விட்டாள். கீதாவும் தலை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். அவளிற்குமே அமிர்தா கூறுவதுதான் சரியானப்பட்டது. தான் செல்லவில்லை என்றால் இன்னும் என்ன வேணாலும் செய்வான் என்று நினைத்தவள் அவனை ஒரு கை பார்க்க வேண்டும் என்ற முடிவுடன் பெட்டியை கட்டிவிட்டாள். அடுத்த 2 வாரத்தில். இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.